ஹாய், விசிட் மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சிக்கனை வச்சு சிக்கன் தொக்கு மாதிரி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் போல் கடுகு வெடித்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை ரொம்ப, ஒரு 4 பச்சை மிளகா, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட உப்புத்தூள், மிளகுத்தூள், கட்டர்தூள், மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலருக்காக கொச்சிக்காத்தூள், இது கூட கொஞ்சம் தயிர், இது கூட சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா மசாலாவெல்லாம் எல்லா இடமும் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்குவோம். மூடி அடுப்பு டிம்மில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை திறந்து பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கு சிக்கனில் உள்ளதெல்லாம். இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே அதை நல்லா குக் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு நல்லா கெட்டி ஆகுறது வரைக்கும் வச்சுக்கலாம். சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்து கைக்கு கொஞ்சம் கெட்டியான கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா கொதித்ததும் சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குருமா இப்படி தான் நான் செய்வேன். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.